ஒரு பெரிய மலையாடு தெரியாத்தனமா ஒரு புலியோட குகைக்குள்ள போச்சாம். அங்க புலிய பார்த்ததும் உடனே ஒழுங்கா இந்த குகையை விட்டு போயிடு, இல்லைன்னா உன்னை கொன்று சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். இருட்டில் ஒரு பெரிய உருவத்தை பார்த்த புலி அது வேற ஏதோ பயங்கரமான மிருகம் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓடிச்சான். அந்த வழியாக வந்த நரி புலியை பார்த்துட்டு, அட முட்டாள் புலியே, ஒரு ஆட்டை பார்த்து இப்படி பயந்து ஓடுற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு புலி, என்ன அது ஆடா, நான் சரியாக கவனிக்கலையே, இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட குகைக்குள்ளே போய் அந்த ஆட்டை கொன்று சாப்பிட்டுச்சான். தான் அடித்து சாப்பிட்ற உணவுன்னு தெரியாமல் இந்த ஆட்டை பார்த்து புலி பயந்த மாதிரி தான் நம்மளும் பல பிரச்சனைகளை சந்திக்க பயந்து ஒதுங்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனையோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அது ஒரு பிரச்சனையாகவே நமக்கு தோணாது. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஒரு வேடன் விஷம் தடவப்பட்ட ஒரு அம்பை மான் கூட்டம் மேலே எய்தானா. அம்பு குறி தவறி பக்கத்தில் இருந்த மரத்தில் பட்டுச்சான். நாளடைவில் மரம் காஞ்சு போச்சான். அந்த மரத்தோட பொந்தில் ரொம்ப நாளாக வாழ்ந்து வந்த ஒரு கிளி அதை பார்த்து வருத்தப்பட்டுச்சான். ஆனாலும் அந்த மரத்தை விட்டு அதுக்கு போக விருப்பமே இல்லையா. அதனால் அந்த கிளி அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அந்த கிளியோட அன்பை பார்த்து கடவுள் மனுஷ உருவத்தில் வந்து இந்த மரத்தை விட்டு ஏன் போகாமல் இருக்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு கிளி, நான் சின்ன வயசுலேருந்து இந்த மரத்தில் தான் இருக்கேன், இந்த மரம் என்னை பாதுகாப்பாக பார்த்துக்குச்சு, இப்போ இந்த மரம் காஞ்சு போயிடுச்சு, ஆனால் இதை விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். கிளியோட மனசை புரிஞ்சுக்கிட்ட கடவுள், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த கிளி, இந்த மரம் பழைய மாதிரி பூத்து குலுங்கணும் அப்படின்னு கேட்டுச்சான். அதே மாதிரி கடவுளும் மாற்றினாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதையில் வர கிளி மாதிரி நம்ம நண்பர்களுக்கும் துன்பம் வரும்போது நம்ம அவங்க கூட இருந்து அதை சரி பண்ணணும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது.